மைதா சப்பாத்தி வித் மலாய் மட்டர் பன்னீர் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இதுக்கு மைதா தான் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ. 1 கப் ஃபுல்லாக தயிர், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் நார்மலான உப்பு, சுட தண்ணி. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி ஒரு டோ பண்ணிக்கலாம். சுடு தண்ணி தான் சேர்த்தணும் கண்டிப்பாக, அப்போ தான் அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். தயிர், பேக்கிங் சோடா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும், கையில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் தான் மறுபடியும் அது ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி தேய்க்கும் போது சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ மட்டர் பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி பட்டரு இல்லைனா ஆயில் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். அதே மாதிரி சைட் பை சைட் பீஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பட்டாணி தான் சேர்த்திருக்கேன். ரெண்டுமே குக் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துட்டால் போதும். இப்போ பன்னீரை எடுத்துட்டு அதே பேனில் பெரிய வெங்காயம், முந்திரி, இஞ்சி, பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1 பே லீஃப் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுதான் வந்து கிரேவி பேஸாக இருக்கும் நம்மளுக்கு, அந்த ஒயிட் கிரேவிக்கு. இப்போ நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் அப்படியே ஆட் பண்ணால் போதும். இப்போ சாட்டே பண்ணது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பே லீஃப் மட்டும் தனியாக வச்சுட்டு இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நைஸாக இருக்கணும், அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக க்ரீம் மாதிரி இருக்கணும். அதுதான் மெயின் கன்சிஸ்டன்சி இந்த கிரேவிக்கு. இப்போ பேனில் பட்டர் சேர்த்தி கேப்சிகம்மை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த வெந்த பீஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதனதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த கிரேவி. கிட்ஸுக்கெலாம் நல்லா பிடிக்கும். இது நல்லா ஹெல்த்தியும் கூட. இதில் நிறையா கேஷ்யூ நட் சேர்த்திருக்கோம், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, பன்னீர் இருக்குது, கேப்சிகம் இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். அது ரொம்ப திக்காக இருக்குது. தேவையான தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் கிரேவிக்கு. மேத்தி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்க விட்டால் போதும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு கடைசியாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். அது லைட்டாக அந்த கிரேவியில் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இது நல்லா கொதிக்குது. பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டால் போதும். ரொம்ப கிளறினாலும் பன்னீர் உடஞ்சிரும், அதனால இது கடைசியாக போடுறோம். இதை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான், கிரேவி ரெடி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இருக்குது, அதுவே போதும். ஏன்னா இது லைட்டாக சட்டிலாக தான் இருக்கணும் இந்த கிரேவி, ஸ்வீட்னஸ் தான் அதிகமாக தெரியணும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும் மாவு. அது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் தேய்க்கும் போது. மாவு நிறையா டஸ்ட் பண்ணி தேய்ச்சிங்கனாவே நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி போடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தி. மைதா சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நேரம் ஆவாவ. அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்த்தி மாவு ரெடி பண்ணுறோம். அது ரொம்ப நேரம் சாஃப்டாகவே வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு. அவ்வளோதாங்க, நம்ம மைதா சப்பாத்தியும் ரெடி, மலாய் மட்டர் பன்னீர் கிரேவியும் ரெடி. இது ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்கிற ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், 2 விரல்லே பிக்சர்லாம் ஈஸியாக. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.